வணக்கம். இன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவுடைய தொழிலை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க. அது ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். வரலாற்று துறையில 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். எந்த காலேஜ்? திருவள்ளுவர் காலேஜ்ல. இப்போ நம்ம பாபநாசம் பக்கத்தில் இருக்க திருவள்ளுவர் கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் பட்டறையில் வந்து என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க? நடவண்டி, பம்பரம், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஜாமான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நடவண்டி கம்ப சைஸ் வாரியா அறுப்பாங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன பேர்? கே மகா, திருவள்ளுவர் காலேஜ். பாபநாசம் பக்கம் இருக்கிற திருவள்ளுவர் காலேஜ். என்ன படிக்கீங்க? பிஏ தமிழ். பிஏ தமிழ். எந்த ஆண்டு? 2ஆம் ஆண்டு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா தொழிலை பார்த்தேன். அப்பாவுடைய தொழிலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பண்றீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஈக்குவாலிட்டிஸ் அடிப்பாங்க அப்படிதானே? அது வந்து தைலத்துக்காக எடுக்கக்கூடியது. அது தலைவலியை நீக்கிறதுக்கான தைலம் அதெல்லாம் தயார் பண்றாங்க. ஆவி பிடிக்கலாம் பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த மரத்துல வந்து நீங்க நடைவண்டியை வந்து உற்பத்தி பண்றீங்க. அந்த நடைவண்டி வந்து குழந்தைகள் வந்து அது நடைபெறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பெற்றோர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாக்கர் வண்டி அப்படின்னு சொல்லி வாங்கி போடுறாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு வந்து அது வந்து உகந்தது கிடையாது. ஏன்னா அது வந்து காலை வந்து உண்ணி அதை அழுத்தும். அழுத்தி அது எந்திரிச்சு நடக்க பார்க்கும். அது வந்து நடைக்கு சரியான இது கிடையாது. முதல்ல வந்து நீங்க எப்படி உருவாக்குறீங்க? அதை அந்த கம்பு வச்சு அறுத்து எடுக்கிறீங்க. அறுத்து எடுத்ததுக்கு அப்புறமாட்டி அந்த சைட்ல கம்புல எண்ணெய் வைப்பாங்க. எண்ணெய் வச்சா மட்டும்தான் அதுல ஏத்துவாங்க. எண்ணெய் வச்சு ஏத்துவாங்க. ஏத்திட்டு மேல அந்த தோலை எடுத்துருவாங்க. தோலை எடுத்துட்டு சைஸ் வாரியா அந்த அளவு கரெக்டா அந்த அளவு கடைவாங்க. சைஸ்னா என்ன அளவு? அதுக்குன்னு சில அளவு வச்சிருப்பாங்க. அந்த அளவுலதான் அவங்க கடைவாங்க. கடைஞ்சதும் அதுக்கப்புறமா அது காஞ்சாதான் அதுல மொனவலி பிடிக்க முடியும். அந்த மொனவலி பிடிக்கும் போது அது வந்து நல்லா கரெக்டான அளவு இருக்கும். அந்த வளைவு அப்புறம் அந்த அளவு எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த ரொம்ப சொரசொரப்பாவும் இருக்காது, அந்த தோல் இருக்காது. அப்புறம் அது பார்க்க அழகா இருக்கும். அப்புறம் உப்புத்தாள் பிடிப்பாங்க. அந்த உப்புத்தாள் பிடிக்கிற சூட்டுலயே கலர் வைப்பாங்க. அந்த வண்ணம்ங்கிறது என்னது? சில்லுல இருந்து நமக்கு வந்து அரக்கா செஞ்சு கொடுப்பாங்க கலரா. என்னென்ன கலர்லாம் வரும்? மொத்தம் 6 கலர் வைப்பாங்க நடவண்டியில. அதுல ரோஸ், பச்சை, ப்ளூ, மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை 6 கலர். இந்த கலர் வந்து இந்த கலருக்கு அடுத்து இந்த கலர் தான் வரணும் அப்படிங்கறது வந்து செய்யறவங்களே செய்வாங்க. பானைனா 2 கலர் தான் வைப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் கம்பனா தெரியும். சாதா வண்டியில வந்து பச்சை, ரோஸ், ப்ளூ வைப்பாங்க. சில இதுல வெள்ளை வைப்பாங்க. சில இதுல மஞ்சளும் ரெட்டும் மட்டும் வைப்பாங்க, ஆரஞ்சு. அந்த மாதிரி அவங்க மினுக்கிறவங்களுக்கு தெரியும். கலர் வைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இந்த கலர் தான் வைக்கணும். அந்த ஓலை காய போடும்போது அது ரொம்ப நன்னல போட்டாலும் ஒரு மாதிரி சுருங்கிரும். வெயிலும் அவ்வளவு இதா இருக்காது. மிதமான வெயில போட்டோம்னா எப்படினாலும் சுத்தவும் மடக்கவும் முடியும். நல்லா காஞ்சிச்சுன்னா ஒடியும். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஓலையில ஒரு சைடு தான் அந்த அளவீட்டோட அதை வெட்டி எடுத்துக்கிடுவாங்க. ஆமா. சரி. முள் எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி வேணா புடிச்சிக்கலாம். முள் இருந்தாதான் நம்மளால பிடிக்க முடியாது. எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த கலர் வச்சதுக்கு அப்புறமாட்டி அந்த ஓலைய கரெக்டா பினிஷ் பண்ணுவாங்க. சில கலர் வந்து மாறிடும். ஆனா அப்படி மாறாத அளவுக்கு கரெக்டா பினிஷ் பண்ணுவாங்க. அந்த மினுக்கும் போது கரெக்டா தெரியும் நமக்கு. அந்த லைட் வெளிச்சத்துக்கும் நம்ம மினுக்கும் போது அதுல கோடு விழும். அழகா இருக்கும் பார்க்கவே. சில கலர் ஜாயின் பண்ணும்போது ஊடக்குள்ள ஒரு கலர் கூட வரும். 2 கலர் ஜாயின் பண்ணும்போது ஊடக்குள்ள ஒரு கலர் வரும். அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அந்த ஓலையில செஞ்சா மட்டும்தான் அந்த கலர் பினிஷிங் அவ்வளவு அழகா வரும். அப்புறமாட்டி வேற எந்த ஓலையுமே இவ்வளவு பினிஷிங் வராது. இந்த ஒரு ஓலை மட்டும்தான். அவங்க வந்து அந்த பதமும் கரெக்டா இருக்கும். அவங்க செய்யற அந்த விதமும் கரெக்டா இருக்கும். அது மாதிரி மினுக்கிறவங்க கரெக்டா அந்த ஓலையை கொண்டு போவாங்க. அந்த கரெக்டா கொண்டு போனா மட்டும்தான் இந்த 2 கலருக்கு இடையில ஒரு கலர் பினிஷிங் வரும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து கைப்பிடி கம்பு. சின்ன பிள்ளைங்க இந்த கம்பு தான் முதல்ல பிடிப்பாங்க. இது வந்து கடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மேல பினிஷிங் பண்றது இந்த இருக்கு. ஓ, ரொம்ப அருமையா இருக்கு. இதுல பச்சை வந்திருக்குது, ரோஸ், ஊதா, வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், அத்தனை வண்ணங்களும் இதுல வந்திருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சரி, இது வந்து நடு கம்புன ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து இந்த துவாரம் போட்டிருக்குது சைடுல கால் பகுதி வரக்கூடிய நடுப்பகுதியில போட்டிருக்குது. இந்த சைடுல அந்த முன்னால பைதா வரக்கூடிய முட்டுக்கம்பு 2 இணைப்பு பகுதி. அந்த இணைப்பு பகுதி வந்து சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ வந்து இந்த சக்கரங்கள்லாம் அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே எப்படி இருக்கும்? வண்டி பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பிடிச்சு நடக்கிறக்கூடிய அந்த பிள்ளைங்க வந்து மித்த வண்டியை விட நம்ம பாக்குறோம், நிறைய வண்டி வெளியே பாக்குறோம். ஆனால் இந்த வண்டியை விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்டுங்க பார்ப்போம். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக மணிலாம் போட்டு பல வண்ணங்களில்
அப்படியே வண்டி வந்து சக்கர வண்டி வந்து ரொம்ப அருமையாக உருவாக்கியிருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது, நல்ல ஒரு கலைநயமிக்க வண்டி. குழந்தைகள் அப்படின்னா முதல்ல இந்த பூமியில் வந்து தன்னுடைய காலை பதிச்சு நடைபெறும் போது அந்த பெற்றோருடைய கைகளை பிடிச்சி தான் முதல்ல நடைபெறுவாங்க. ஆனால் தன்னம்பிக்கையோட தன்னந்தனியாக நடக்கிறதுக்கு முதல்ல அடி எடுத்து வைக்கணும்னா அது நடைவண்டியோட தான். இந்த நடைவண்டியானது அப்படி நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரங்கள் வந்து முன்னால் அது சுழலை அந்த குழந்தைகள் வந்து தன்னை அறியாமலேயே ஒவ்வொரு கால் பகுதியும் எடுத்து முன்ன வைப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடையை வந்து அந்த இது கொடுக்கும், அழகான நடையாக இருக்கும். அப்பேற்பட்ட கலையை வந்து நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமான ஒரு நடை வண்டியை வந்து உருவாக்கி கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி.